ولا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, முத்தவல்லிகளே, இமாம் மற்றும் அவருடைய உறுப்பினர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவர் மீதும் அவனுடைய சலாமும் உண்டாகுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான். அவனுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். குறிப்பாக அவனை பற்றி அறிய, அவனை பற்றி தெரிந்து கொள்ள, அவனையும் அவனுடைய ஹபீபை நேசிக்க, இறை நேசர்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்திக் கொண்டான் என்பதெல்லாம் சொல்கிறான். மனிதர்கள பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வை மறந்த நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்வதன் காரணத்தினால் தங்களை தாங்களே அவர்கள் கஷ்டத்திலும் சிரமத்திலும் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் அல்லாஹ்வை மறந்தது. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் ஒரு மனிதன் வாழ முற்படுவானால் அவனை அல்லாஹ் ஒருபோதும் அவனுக்கு வரக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களினால் அவனை காயப்படுத்த மாட்டான். அடியான் காயப்படுறான், மனசளவுல சங்கடப்படுறான். அதற்கு காரணம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து வாழ்வதுதான். துனியா என்பது சோதனைக்கான இடம்தான். நீங்க சோதனைக்காக நம்ம தயாரா இருந்தா அந்த சோதனையை வெற்றி கொள்ளலாம். சோதனை வந்து கொண்டே இருக்கு என்ற அடிப்படையில நாம மனம் தளர்ந்து போவோமையானால் நமக்கு அது சிரமமா. படிக்கிற பிள்ளைங்க தெரியும், நிறைய நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறாங்க, அடிக்கடி பரீட்சை வைக்கிறாங்க, பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. இதை பார்த்து பயந்துகிட்டே இருந்தா முன்னேறவே முடியும். நல்லா தெரிஞ்சுதான் டெஸ்ட் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், எல்லாம் தெரிந்துதான் நாம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இந்த டெஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த சிரமங்கள் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது என்று யாருமே நினைக்கிறதே. அந்த சிரமங்களை நம்ம கபூல் செய்கிறோம். அதே மாதிரி சிரமங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். துனியாவில் இந்த சிரமங்கள் சோதனை தான். இந்த சோதனை அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை வெற்றி பெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்படி வெற்றி பெறுமையானால் அந்த சோதனைகள் இருக்க உங்களுடைய உயர்வுக்கு அது வழியாக இருந்தது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு அது புரிய மாட்டோம். இது ஒரு நம்மை உயர்த்துவதற்காக அந்த சோதனை, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த சோதனை என்பதை நாம விளக்காததன் காரணத்தினால் நாம சிரமங்களை பார்த்து பயப்படுறோம். குழந்தைக்கு சிரமம் இருக்கா இல்லையா? நடக்கிறது ஒரு சிரமம் தான். அந்த சிரமத்தை நம்ம கொடுக்குறோம், நடக்க பழக்கிறோம். அந்த குழந்தைக்கு சாப்பிடுறது ஒரு சிரமம் தான், சாப்பிட வைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு தன்னை தானே பராமரிப்பது ஒரு சிரமம் தான். அதையும் நாம தாய்மார்கள் அல்லது தந்தைகள் அதை பழக்கப்படுத்துறாங்க, உறவுகள் பழக்கப்படுத்துறாங்க. அப்படி பழக்கப்படுத்துறதுனால குழந்தைக்கு சிரமம் இருக்குன்றதுக்காக யார் விட்டுள்ளது? அதே மாதிரி துனியா என்பது பல விதமான சோதனைகளுக்கு உண்டான இடம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமான பரீட்சை நடக்கிறது இல்லை. அவன் எடுக்கிற சப்ஜெக்டை பொறுத்து டாக்டரா போறான், சில பேர் இன்ஜினியரா போறான், சில பேர் ஐஏஎஸ் கலெக்டர் ஆபீசரா போறான், சில பேர் ஐபிஎஸ் போறான். இப்ப பரீட்சை வித்தியாசமா இருக்கும். அப்ப எந்த இலக்கை அவன் தன்னுடைய நோக்கமாக கொண்டு செல்கிறானோ அதுக்கு அந்த மாதிரி சோதனைகளும்
அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதுதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய அசல் நோக்கம் அதுதான். நான் நல்ல கணவன் என்பதை நிரூபிப்பதற்காக துனியாவுக்கு வரல. நல்ல தகப்பனா இருப்பதற்காக நான் துனியாவில் வரல. நல்ல மகனாக வாழ்வதற்காக நான் துனியாவில் வரல. வந்த இடத்துல நான் வந்த இடத்துல நல்ல மகனாக நான் இருந்தான், வந்த இடத்துல நல்ல தகப்பனாக நான் வாழ்ந்தாங்க, வந்த இடத்துல நல்ல உறவாக நான் வாழ்ந்தான், நல்ல முதலாளியாக நல்ல தொழிலாளியாக எந்த இடத்துல நல்லா வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல நல்லவனாக இருக்க வேண்டியதான். ஆனா அசல் நோக்கம் என்ன? எதற்காக நாம் அனுப்பப்பட்டோம், எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து வாழ்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை கொண்டு, உலமாக்களை கொண்டு, ஃபுகஹாக்களை கொண்டு, ஆலிமீன்களை கொண்டு நமக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தும். நம்ம நோக்கம் அதல்ல. நல்ல கணவனா இருங்க, நல்ல மனைவியா இருங்க, நல்ல பிள்ளையா இருங்க, நல்ல தகவலா இருங்க, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு அஜர் இருக்கு, கூடியது. ஆனால் அசல்ல நீங்க என்னவாக இருக்கணும்? அதுதான் நம்ம அசல்ல நாம் அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கணும். அந்த உறவு தான் நமக்கு அசல் உறவு. ஆரம்பத்துல தாயுடைய வயிற்றுல வரும்போது தாய்க்கு தெரியாது, என் குழந்தை வர்ற குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தையா தெரியாது, நல்லவனா கெட்டவனா தெரியாது, என்ன மதிப்பானா மதிக்க மாட்டானா தெரியாது, கருப்பா இருப்பானா வெள்ளையா இருப்பானா தெரியாது, ஆரோக்கியமா இருப்பானா ஊனமா இருப்பானா தெரியாது. தாய்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தாய் வயிற்றுல சுமக்கிறான். அந்த தாயுடைய வயிற்றுல அல்லாஹ் அந்த கருவை உருவாக்குறான். எப்ப ரத்தமா மாறிச்சு தாய்க்கு தெரியாது, எப்ப அது செலகட்டையா மாறிச்சு தாய்க்கு தெரியாது, எப்ப அது எலும்பா மாறிச்சு தாய்க்கு தெரியாது. என்ன தாயுடைய வயிற்றுல வச்சு அல்லா படைக்கும் போது எனக்கு இன்னும் எலும்புக்கு மேல அல்லா செல போட்டதான் தாய்க்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது. அவர்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்ன அல்லாஹ்வுக்காக வெளியில கொண்டு வருவதற்கு எனக்கு உறவுகளை உண்டாக்கி என் தாயுடைய கருவறை எனக்காக எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. என் தாய் என்ன படைக்கிறது, அவருக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன அல்லாஹ்வுக்காக படைப்பதற்காக அந்த கருவறையை தேர்ந்தெடுத்ததுனால் அவருக்கு என் மேல முஹப்பத் அல்லாஹ் போட்டான். அந்த தகப்பனுக்கு என் மேல முஹப்பத் அல்லாஹ் போடுறான். அந்த ஏற்கனவே பிறந்த சகோதர சகோதரி பின்னாடி வரப்போற சகோதர சகோதரிக்கு என் மேல முஹப்பத் அல்லாஹ் போடுறான். அந்த பாசத்தை அல்லாஹ் போடுறான். அசல் என்னங்க? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமையாகி ஒன்றை அல்லாஹ் தஆலா அவனுடைய தாய்க்கு, உன் தாயுடைய வயிற்றுல வச்சு உன்னை வளர்க்கும் போது உனக்கு என்னைக்கு அந்த உன் எலும்பு மேல இருக்கிறத போது நான் தெரியாது. நான் அடிமையை நீ வளர்க்கிறதா? ஒரு பெண்மணி தனக்கு பிறந்த அந்த குழந்தையை உரிமை கொண்டாட உரிமை கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் உரிமை கொண்டாடுறது தகுதி இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமை அவள் வளர்ப்பதின் காரணத்தினால் இரவுல அந்த குழந்தை அழுமையானார். எந்த ஒரு குணங்கள் இல்லாம, எந்த ஒரு கோபமும் இல்லாம சந்தோஷத்தோட அந்த குழந்தைக்கு திரும்ப செய்வாரே ஆனால் பெப்பர்ஸ் மாத்திரம் அப்படி அந்த குழந்தை ஈரமாயிடுச்சுன்னு கதல் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு பெப்பர்ஸ் மாற்றி விடுறா பாருங்க, சுத்தப்படுத்தி அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தி தூங்க வைக்கிறா பாருங்க. அவளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அஜர் என்ன தெரியுமா? கூலி. 12 வருஷங்கள் பகலெல்லாம் நோன்பு வைத்தது, 12 வருஷங்கள் இரவெல்லாம் அவர் வணங்கிய சட்டத்தை அந்த கணக்கெல்லாம் இருக்கிறார். சாதாரணமா நாம நம்முடைய மனைவிக்கு சம்பளம் கொடுக்கறதில்லை, உள்ளே வளர்க்கறது. ஆனா அல்லாஹ் கூலி கொடுக்குறான். அப்ப இதுல என்ன விளங்குது? நாம அல்லாஹ்வுக்கு முதல்ல சொந்தம், அதுக்கு பிறகுதான் பெற்றோருக்கு சொந்தம் தான். அதே மாதிரி கடைசியாக ரூஹ் வாங்கப்பட்ட பிறகு யாரும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஏன் புள்ள, ஏன் சகோதரர், ஏன் கணவர், ஏன் மனைவி, என்னுடைய நண்பர், இப்படியா கொஞ்ச நாள் அந்த உறவு இருக்கும். அதுக்கு பிறகு மௌத்தாயிட்டா இந்த ஜனாசாவை யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்க வாப்பா இறந்துட்டார், ஜனாசா முன்னாடி கிடக்கும், உடம்பு கோடி கிடக்கும், எங்க வாப்பா இறந்துட்டார், என் கணவர் இறந்து போயிட்டார். பாலமே பாலமே இதுக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது தாருல் பனாவை விட்டு தாருல் மக்காவை சென்று விட்டார் அப்படின்னு வயிற்றுல கூறுவாங்க. தாருல் பனாவில இருந்து அழியக்கூடிய உலகத்துல இருந்து அழியாத உலகத்துக்கு போயிட்டாரு. எப்ப சொல்றாங்க? இன்னும் கபல்ல வைக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய உடம்பு தான் இங்க கிடக்கு, அவர் இல்லை. அப்ப பாப்பாவுடைய உடம்பு இருக்கு, தகப்பனுடைய அத்தாவுடைய உடம்பு தான் இருக்கு, ஆனா அத்தா இல்லை. எல்லா உறவுகளும் அருந்த போது ஒளியில வச்ச பிறகு ஏன் மகன், அதனால நானும் கூட
தாயோ தகப்பனோ சொன்னது கிடையாது. ஏன் கணவன், அதனால நானும் கூட போவன் எந்த மனைவியும் சொல்ல மாட்டான். ஏன் வாப்பான்னு ஏன் எந்த புள்ளையும் கூடவும் வரமாட்டான். ஏன் நண்பன் அல்லாத காவார்கள் கூட வரமாட்டான். நான் அல்ல அப்பவும் கூட அல்லாஹ் சொன்னான், முதல்லையும் நான் உனக்கு நான் எஜமான நீ அடிமை, இப்பவும் அது மட்டும் பாக்கி. நீ இனிமே யாருக்கு தகப்பன் கிடையாது, நீ இனிமே யாருக்கு மகன் கிடையாது, ஆனா எனக்கு அடிமை. அப்ப வாழும் காலத்தில் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறது. அடிமையாக வாழணும், அந்த வாழ்க்கை அழகு. நாம அடிமையா வாழக்கூடிய கட்டத்துல உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண்மணி நம்ம பிள்ளைய நிக்கா செஞ்சு கொடுக்குறோம், ஒரு வீட்டுக்கு நிக்கா செஞ்சு போறோம். போன இடத்துல யாருக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தோம்? அந்த ஆண் மகனுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தோம். கணவனுக்கு தான் இவன் மனைவி. அந்த வீட்டுல நல்ல மருமகன் பேர் எடுக்கணுமா இல்லையா? அந்த வீட்டுல நல்ல உறவோட பேர் எடுக்கணுமா இல்லையா? தான் பெற்ற பிள்ளைக்கு நல்ல தாயின் பேர் எடுக்கணும். இப்ப இப்படியான அந்த உறவுகள் சம்பந்தப்படும் போது அந்த நல்ல பேர் எடுக்கணும், அது உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கிட்டு கணவன் நல்ல பேர் வாங்கலன்னா அந்த வாழ்க்கை நீடிக்காது. கணவனோடு நல்ல பேர் வச்சு பாக்கி எல்லாருக்கும் சண்டை கூட அந்த வாழ்க்கை இருக்கும். ஏதோ கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனா வாழ்க்கை தொடர்பு இருக்கும். அல்லாஹ்வோடு உன்னோட தொடர்பு சரியாக இருந்தால் எல்லா உறவுகளையும் அவன் சரிப்படுத்தி கொடுப்பான் உனக்கு. நீ அல்லாஹ்வோடு சரியா இல்லாதனால மக்களோடு மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சம்பந்தப்படுத்திக் கொண்டதன் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வாழ்க்கை அழுந்து போனதன் காரணத்தினால் சிரமங்கள் உனக்கு வரும்போது உன்னுடைய இதயத்தை அதை காயப்படுத்தி, உன்னை சிரமப்படுத்தி, உன்னை சஞ்சலப்படுத்தி, உன்னை பலகீனமாக்கும். அப்ப சிரமங்கள் என்பது உன்னை பலகீனப்படுத்துவதற்காக தாய் பிள்ளையை கற்றுக் கொடுக்கிறார். சிரமப்படுத்துற நோக்கம் அல்ல. டாக்டர் ஊசி போடுறது சிரமப்படுற நோக்கம், சிரமப்படுத்துற நோக்கம் அல்ல, ஆரோக்கியத்திற்காக செயல்படும். அப்ப இந்த சிரமங்கள் கொடுப்பது நீ ஆரோக்கியமான என்பதை காமிப்பதற்காகத்தான். பெரும் பெரும் ஆபீசர்களா இருக்காங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு விதமான சிரமங்களை பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. எந்த சிரமமும் இல்லாம நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னா அவனை யாரும் பின்னாடி நிக்க மாட்டான். ஒரு டாக்டரே இருக்கிறாருன்னு சொன்னா அந்த டாக்டர் பலவிதமான சிரமங்களையும் பல இரவுகள் தூக்கத்தை துறந்துதான் அவங்க ஒரு டாக்டர் ஆகிறார். சடான்னு எடுத்தவனே காசு கொடுத்து நேரம் டாக்டர் ஆனா ஒருத்த கூட பணம் அளிக்க மாட்டான், யாரும் காமிக்கவே மாட்டான், பேஷண்டா யாரும் வரமாட்டான். அப்ப இவ்வளவு சிரமங்களுக்கு பிறகுதான் அவன் அதை அனுபவிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி அந்த சிரமத்தை அவன் சிரமமா கருதுறது இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு உள்ள படி இதுலதான் ஏறி போகணும் விளங்குது. அதே மாதிரி நான் சோதனைகள் என்பது அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி செல்வதற்குண்டான வழி அது நமக்கு தெரியல. அந்த சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கறதுனால நாம அடிமையா இருக்கிறோம், இல்ல கெட்டு கொண்டுச்சாலும் வெட்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்கு ரூஹ வாங்குற மலக்கு, அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்டாவனா, இஸ்ராயிலே எப்பயாவது ரூஹ வாங்கும் போது, எல்லாருக்கும் ரூஹ வாங்குற பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ரூஹ வாங்கும் போது எப்பயாவது உங்க மனசுல கவலை ஏற்பட்டிருக்கா? யாரை பார்த்து கேட்கிறாங்க? இஸ்ராயில பார்த்து. மலக்குள் மோதல் அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இப்படி ஒரு சம்பாஷணை நடந்ததை நபியவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காமிக்கிறாங்க, நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்டா, ரூஹ வாங்கும் போது எப்பயாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா ரப்பே, ஒரே ஒருத்தர் கவலைப்பட்டு, ஒரே ஒருத்தர் ரூஹ வாங்குறப்போ யோசிச்சு இப்ப சங்கடமா இருக்கு, உத்தரவு நான் வாங்கிட்டேன். எப்ப கேட்டா அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. அப்ப நீ உத்தரவு போட்ட இந்த கடலை, இந்த கப்பலை சுக்குநூறாக உடைக்கும்படி உத்தரவு போட்ட, அலைகளை போட்டது இந்த கப்பலை முறிக்கும்படி உத்தரவு போட்டேன். அதே மாதிரி நான் பெரிய பெரிய அலைகளை உண்டாக்கி இந்த கப்பலை சுக்குநூறா உடைச்சு தனித்தனியாக்கி சின்ன பட்டமாக்கிட்ட கடலை நீ உத்தரவு போட்ட செஞ்சு. அடுத்த உத்தரவு உனக்காக எதிர்பார்த்துட்டு நீ உத்தரவு போட்ட, எல்லா இடமும் வார்த்தையும் உத்தரவு போட்ட, எல்லாரும் தத்தளிக்கிறான், எப்படியாவது காப்பாற்ற மாட்டாங்களா, யாருக்கும் தவிக்கிறான். எல்லாருடைய ரூபாய் 4% நான் வாங்கினேன். அப்பெல்லாம் எனக்கு கவலையாயி. ஆனா நீ சொன்ன ஒரே ஒரு தாய் அவனை மட்டும் விட்டு வச்சிருக்க, அவன் குழந்தையும் அவனை விட்டு வைக்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு தாய் விட்டு வச்சு, அப்ப அந்த குழந்தைக்காக அந்த தாயை நீ விட்டு வச்சுட்டு அது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு ரூபா கொடுக்க வச்சு பண்ணேன். அந்த குழந்தை இருக்கணும்னா தாய் இருக்கணும். ரூபா வாங்க சொல்லிதான் வாங்கிட்டு கவலை இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்காக அந்த தாயை நீ விட்டு வச்சுட்டு ஒரு சந்தோஷம் வந்துச்சு ரப்பே. அந்த கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு பறவை ஒன்று கிடைச்சிச்சு, ஒரு மரப்பலகை, அதுல உடஞ்ச ஒரு பலகை கிடைச்சிச்சு. அந்த பலகை மேல 2 பேரும் ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க.
அந்த தாய் குழந்தை திடீர்னு நீ உத்தரவு போட்ட அந்த தாயுடைய உணவை வாங்க உத்தரவு போட்ட போது அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த தாயுடைய உணவை வாங்கிட்டு அந்த குழந்தையை யார் பார்த்துக்குவாங்க? நடு கடல்ல கிடக்கு இந்த குழந்தை. இந்த குழந்தை உயிரையும் சேர்த்து வாங்க சொன்னா பரவாயில்லை, இந்த குழந்தை தனியா தனிக்குமே என்ற கவலை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த குழந்தையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? இஸ்ராயேல் சொன்னாங்க ஆமா ஆசையதான். அல்லாஹ் சொன்னாங்க, அந்த குழந்தையை உங்களுக்கு ரூடவானோட நீங்க எங்க வந்துட்டீங்க, ஆனா அந்த குழந்தையை நான் அப்படி விடல. அலைகளுக்கு நான் உத்தரவு போட்டேன், கீழே கவுத்தராம சலாமா தான் கொண்டு போய் கரைக்கு செய்யணும். அலைகளுக்கு நான் உத்தரவு போட்டேன், அலைகள் தூக்கிட்டு போச்சு. சூரியனுக்கு உத்தரவு போட அந்த குழந்தை மேல வெயில் பண்ணக்கூடாது, மேகத்துக்கு உத்தரவு போட அந்த குழந்தை மேல மழை பெய்யக்கூடாது. நாவடினாட்டா அல்லா என்ன சொன்னா உங்களாம் கேட்க போதும். அல்லா என்ன நினைக்கிறான் அல்லா நடக்கும். அவன் நாடு செஞ்சு காட்டுறோம் அல்லா மட்டும்தான். நாம நாடு செய்யணும்னு ஆசைப்படுறோம் கிடையாது. நாடு செய்யற உரிமை இருக்கிறவன் அவன் மட்டும்தான். அப்போ நான் எல்லாம் காற்றுக்கு உத்தரவு போட்டேன், அவன் மேல உஷ்ணம் படக்கூடாது, அவன் மேல குளிர் படக்கூடாது, அந்த குழந்தை மேல படக்கூடாது. இப்படியாக உத்தரவு போட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் நான் கரையில சேர்த்தேன். கடல் ஓரத்துல எங்கேயாவது பசுமை இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது, மணலா தான் இருக்கும். அந்த கடல் ஓரத்துல இருக்கிற அந்த மணலுக்கு நான் உத்தரவு போட்டேன், பசுமையாச்சு. உத்தரவு போட்டா இந்த குழந்தை வளர்ற வரைக்கும் இது பசுமையா தான் இருக்கணும், சீசன்ல மாறக்கூடாது. வெயில் காலத்துல காஞ்சி போறது மறுபடியும் உதாரணத்துக்கு போக கூடாது, ஒரே மாதிரி இருக்கும் அந்த குழந்தை வளர்ந்த வரைக்கும். அதே மாதிரி அது இருந்துச்சு, கனிகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு சிறுத்தை குட்டி போட்டுருந்துச்சு. அந்த சிறுத்தைக்கு நான் உத்தரவு போட்டேன், குழந்தை ஒரு குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஆரப்பட்டு அல்லா வளர்க்கிறான், அதான் ஏற்பாடு. சிறுத்தை குழந்தைக்கு பால் கொடுக்குது, இப்படியாக பால் கொடுக்குது. இப்படியாக அவனை கொஞ்சம் கொஞ்சமா சந்தமா வளர்க்கிறான். 2 வயசு ஆச்சு. ஜின்னாத்துக்கு அல்லா அவன் மேல சாப்பிட்டான். நீங்க போய் அவனுக்கு எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும், எப்படி காரியங்களை செய்யணும் கற்றுக் கொடுக்கணும். யார் சொல்லி கொடுக்குறா? ஜின்னாத்து. நாம மனிதர்கள் அவனை பழக்கிறதுனால அவங்களுக்கு விலகினோம், நம்மளை ஒட்டிக்கிறோம். அதாவது அவங்க தாய் விலகினமா இருக்கிறாங்க, அவளோட விலகினமா போயிடும். அப்படி இல்லை, நான் அவளை பார்த்துக்கிறோம். இவன் அடுத்தது வளர்க்கும் போது இவனோட விலகினமா வருது, அப்படிதான் வளர்க்குறது. அப்போ பலமுள்ளவர்கள் நம்மை வளர்த்தால் இன்னும் பலசாலே நாம் ஆயிடும். பலகீனமானவர்களா இருக்கிறோம். பலகீனமானவர்கள் நம்மை வளர்ப்பதற்கு காரணத்தினால் நம்மளுக்கு பலகீனம் வெளிப்படுது. இப்ப அண்ணாவுக்களை யாரை கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கிறான்? ஜின்னாத்துக்களை கொண்டது. இப்படியாக வளர்ந்து வாலிபத்தை அடைகிறான். அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அண்ணாவுக்கா நேரடியாக கொடுத்தான். எந்த விதமான கஷ்டத்தையும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. நல்லா சொல்றான், இஸ்ராயேல் சொல்றான், நான் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கிறேன். அவன் எப்ப என்ன ஆசைப்படுறானோ அப்பதான் எல்லாத்தையும் கொடுப்பேன். அவன் ஆசைப்படுறதெல்லாம் கொடுப்பேன். அவன் என்ன நினைக்கிறானோ அவன் நடத்துற மாதிரி நடத்துவேன். அவனுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். இப்படியெல்லாம் செஞ்சனே. ஆனால் அவன் இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா? மூசா இஸ்ராயலே தெரியல தம்பி. அவன் தான் இப்ப இருக்கிற நம்பரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கலீலுல்லாஹ் என்னுடைய நண்பரை நெருப்புல தூக்கி போட்டாலே அந்த அயோக்கிய பையன். எப்படி இருப்ப இது பொதுவாக மனிதனுடைய சுபாவம். அல்லாஹ் கொடுக்கிறத மதிக்க மாட்டான், மனிதர்கள் செய்யறத மதிக்கும். காரணங்கள் மூலியமா வர்றத மதிப்பான். நான் உழைச்சி சம்பாதிச்சா நான் மதிப்பேன், என் காப்ப சம்பாதிச்சு வச்சா நான் மதிக்க மாட்டேன். இது பொதுவாக உள்ள தானே. இப்ப அந்த கண்ணை கொடுத்தா நம்ம மதிச்சதே கிடையாது, சுக்குர் செஞ்சதும் கிடையாது. என்னைக்கு அந்த கண்ணாடி மாடுறோமோ அன்னைக்கு சுக்குர் செய்யறோம். கண்ணாடி போடுறதுனா தெளிவா தெரியும், மஞ்சளா தெரியுது, கருப்பு கருப்பா தெரியுது, சேப்பா தெரியுது. அதுக்கு போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓடிட்டு இல்லையா? அப்போ கண்ணுக்கு நாம சுக்குர் செய்யல, கண்ணாடிக்கு செய்யற சுக்குரு. காலுக்கு நாம சுக்குர் செய்யல, என்னைக்கு கால் இறங்காம போய் எவராவது நீங்க செவட்டு மிஷினை மாத்தி விடா பாருங்க, அன்னைக்கு தெரியும் காலுடைய உயர்வு. நாவனுடைய ருசி இன்னைக்கு நமக்கு புரியாது. என்னைக்கு காய்ச்சல் அடிக்குதோ அன்னைக்குதான் தெரியும் நம்ம கசப்பு உள்ள சாப்பாடு, எல்லா சாப்பாடும் கசப்பா தெரியும், அப்ப தெரியும் அந்த நாவனுடைய உயர்வு. இப்படியாக அல்லாஹ் எதையெல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் அவமதிக்கிறவர்கள் தான் நாம். அதை சுக்குர் செய்ய மாட்டோம். இன்னல் இன்சான் லபிஹி லகனூன். இன்சான் அல்லாஹ்வுக்கு சதா நன்றி கட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழக்கம் இல்லைங்க, மக்களுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியாக அவனுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ்
நடந்ததுனால அவன் நன்றி கெட்டவனா மாறி கடைசியில என்ன சொன்னான், நான் தான் எஜமான, நான் தான் இறைவன் சொன்ன அளவுக்கு அவன் தான் தன்னை எஜமான இறைவனாக மக்கள் வணங்கும்படி ஏறினான். அப்ப அல்லாஹ் என்ன காண்கிறான், இப்படி ஒன்றையே என்னால வளர்க்க முடியும், அப்படி வளர்ந்தா நீனும் பிராவனா நம்மளுதான் போயிடுவது, உன்னையே அடிமையா வைக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் ஆசிரியத்துல பாரு சுழத்துல உன்னை எப்படி வாங்க வைக்கிறேன் அரசனா, அப்படி உன்னை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க சில சரணங்களை கொடுத்து நேரே எதையும் செய்யாம சிறுசுகள் மூலியமா நான் செய்யறேன், சிறுசுகள் மூலியமாக நான் உனக்கு உதவி செய்யறது காரணமே உனக்கு பணிவு உண்டாகிறதுக்காக. எல்லாம் யோசிப்பாரு, தகப்பன் நம்மளை வளர்க்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம், அதனாலதாங்க தகப்பனுக்கு பணிஞ்சு போறோம், தாய் நம்ம வளர்க்கிறத நாம பாக்குறோம், அதனாலதான் தாய்க்கு பணிஞ்சு போறோம், மனைவியால நடக்கக்கூடிய உதவியை நாம பார்க்கிறோம், அதனால பணிஞ்சு போறோம், கணவனால் கிடைக்கக்கூடிய அந்த அன்பை பாசத்தையும் அந்த அரவணைப்பையும் பார்க்கிறோம், பணிஞ்சு போறோம், நண்பனால் கிடைக்கக்கூடிய அந்த நட்பை நாம பார்க்கிறோம், பணிஞ்சு போறோம். அப்போ சிறுசிகள் மூலியமா நமக்கு எது கிடைக்கிறதோ அதுலதான் நாம அடிமைத்தனத்தை காட்டுறோம் பாருங்க. அடிமையாக இருப்பதற்காக தான் அந்த சிறுசிகளை கொண்டு வந்த உனக்கு உதவி செய்தா உன்னை வளர்க்கிறாங்க. அந்த சிரமங்கள் நமக்கு வரும்போது நாம பக்குவப்படுறோம், சிரமங்களை பார்த்து பயப்படுறது, சிரமங்களை பார்த்து அல்லாஹ்தானா சிரமங்களுக்கு சொன்னான், சிரமமே இந்த சிரமத்தை என் அடியாளுக்கு உன்னை நான் சான்றேன் அடியாக்க, என் அடியார் என் மீது ஈமானை அதிகப்படுத்துவானையானால் இந்த சிரமத்தை கொண்டு அவனை மென்மேலும் நான் உயர்த்துவேன், இந்த சிரமத்தை பார்த்து அவன் பயந்து என் மேல வருத்தப்படுவானையானால் அவனை நான் கண்டிப்பேன். இப்ப சொல்லு, நமக்கு வர சிரமத்தை பார்த்து அல்லாஹ்வுக்கு நாம நெருங்கதா நம்முடைய அந்தஸ்து உயரும், நமக்கு இன்னும் வாழ்க்கை லேசா. நாம இந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் மேல கோவப்பட்டா நம்ம வாழ்க்கை சிரமமா மாறும். இப்ப நம்ம வாழ்க்கை சிரமமா போறதுக்கு நாம காரணம் அல்லாஹ். நாம அடிமையா இல்ல, அதான் பிரச்சனை. நாம அடிமையா இருந்தோம், நம்முடைய ரிஸ்கை நம்மளை தேடி வர வைப்பாங்க. ரிஸ்கை கரிமா, ரிஸ்க்கும் மௌத்தும் ஒன்ன தேடி வரும், ரிஸ்க்கும் மௌத்தும் ஒன்ன தேடி வரும், நீ தேடியாலே வேணாம், மௌத்தை தேடி யாரா போவானா, மௌத்து ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துல மௌத்து வச்சிருக்கோ அந்த இடம் புடிச்சு இழுத்துட்டு போவாங்க. ஹதீஸ்ல ஒன்னு அல்லாஹ் மௌத்தை எந்த இடத்துல வச்சிருக்கானோ அந்த இடத்துல இழுத்துட்டு போவான், ஒரு வேலையை உண்டாக்கி கொண்டு போவான். அப்போ மௌத்து ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி ரிஸ்க் ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கு. எங்க மூளை நல்லா ரிஸ்க் வச்சிருக்கோம், அந்த ஒன்றை கொண்டு போய் வச்சு கொடுப்பாங்க. என்ன இருப்பாங்க, எங்க ரிஸ்க் இருக்கு நமக்கு தெரியாது. நாங்க வரும்போது கூட திண்டுக்கல் வந்து வரலாம்னு நினைச்சோம், இடையில தெரியவே கிட்ட நெருங்கினதான் சொன்னாங்க, அந்த வேடச்சந்திர வழியா வந்திருக்கேன், திடீர்னு நாங்க மாறிட்டோம். வழியில எங்களுக்கு வர்றதுக்கு அந்த டிவி இருந்து முடிச்சுட்டு வரணும், நசீப்ல இருந்திருக்கு, எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அப்ப எங்க ரிஸ்க் எங்க இருக்கோ அதை கொண்டு போறவங்க தான். இது அல்லாவுடைய ஏற்பாடு. அப்ப ரிஸ்க் என்ன கிடைச்சாலும் இது இன்னார் கொடுத்தாலும் கிடையாது, இது ரப்பு இன்னார் மூலியமா கொடுக்கலாம். இது ஏற்பாடு செஞ்சு இருக்காம அண்ணாவுக்காக செஞ்சு சேரும். இதை ஒரு மனிதன் விலகி கொண்டானையானா ரிஸ்க் அவனை தேடி வரது குறைஞ்சுக்கும், நாம தேடி அலைய தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தஃசீர் கபீர்ல எழுதுறாங்க இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா அல்லாஹ் உலகம் உன்னுடைய நிர்வாகத்துல இருக்கு, நீதான் ஏற்பாடு செய்யறது, ஒரு அணுவளவு யாராவது லாபத்தை அடைஞ்சாலும் சரி, அணுவளவு நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, அது உன் கையில இருக்கிற பேரு, அதை நான் நினைக்கிறேன். எப்படி நீ நெசு கொடுக்குறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். முன்னாடி இருக்கிற பாதையை உடைக்க சொல்லி எல்லாம் உத்தரவு போட்டாங்க, அவங்க அசாவாத உடைச்சாங்க. அல்லாஹ் உத்தரவு போட்டா அசாவாத எப்படி உடைக்க முடியும், அல்லாஹ் உத்தரவு போட்டா அடிச்சா படுத்தாங்க, கடலை போந்தாங்க, அல்லாஹ் உத்தரவு போட்டா செஞ்சாங்க, பிறந்துச்சு. அடிக்க சொன்னதா பிறந்தது அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்க சொன்னா பிறந்துச்சு. அந்த மக்கள் அல்லாஹ்வே பிறந்திருக்க கூடாதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மக்கள் மதிக்கப்படணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிக்கப்படணும்ன்றதுக்காக அல்லாஹ் செய்ய வச்சான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை அடிக்க சொன்னா ஒரு பாறையை, அந்த பாறையை அடிச்ச உடனே சுக்குநூறா படிச்சு உள்ள ஒரு புழு இருக்கு, அந்த புழுவுடைய வாயில ஒரு உணவு இருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, யாருன்னா கல்லுக்குள்ள இந்த புழு எப்படி ஹயாத்தா இருந்துச்சு, இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு என்னென்னமோ நாம சொல்றோம், இது எங்க போச்சு உள்ள ஃபுல் கல்லு மூடி இருக்கு. அந்த கல்லு எங்கேயுமே ஓட்டலாம் கிடையாது, பர்ஃபெக்டா மூடி இருக்கிற அந்த கல்லுல அந்த புழு உட்கார்ந்து இடத்தை யாரு இருந்தாங்கன்னா அந்த புழு எப்படி அதை உருவாச்சு, அந்த புழுவுக்கு உணவு யாரு கொடுக்குறா, இந்த வாயில உணவு இருக்கு, அதை சாப்பிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அல்லாஹ் கேட்டாங்க எப்படி ரொம்ப இது, அல்லாஹ் சொன்னா இதான் எனக்கு குதிரத்து, இப்படி நான் கொடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க மூசா, இப்படி நான் எல்லாரும் கொடுக்க முடியும்.
நான் அப்படி கொடுத்தேன்னு சொன்னா கெட்டு போயிடுது, அது கெட்டு போவாது. புழுவுக்கு எனக்கு நன்றி செலுத்தணும்னு ஆசைப்படல, ஆனா அது நன்றி செய்யுது. நான் உங்களை மனிதனை என்னுடைய இவாதத்துக்காக படைச்சிருக்கேன். உனக்கு வெவ்வேறு விதமா நான் கொடுப்பேன். பல விதமா பார்த்து என்ன நீ கண்டுபிடிக்கணும், என்ன நீ பார்த்து அதை சந்தோஷப்படணும். யாருதான் நீதான் தர்றேன்னு அந்த ஈமான் ஒரு கல்வியில வரணும். இந்த புழுவுக்கு தெரியும் நான் தான் கொடுக்குறது. அந்த ஈமான் காரணத்தினால நான் இங்கே வச்சு கொடுக்குறேன். பறவைகளை வெளியில விட்டுருக்கிறேன், அது வாயில கொடுக்க ரிசுக்க நான் கொடுக்கல, அதை தேடி அலைய வைக்கிறேன். அதே மாதிரி நீ அல்லாஹ்வை நம்பினா ரிசுக்கு ஒன்றை தேடி வரும், அதுக்கு நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லாருக்கும் எங்கள் ரிசுக் அளிக்க முடியும் மூசா. மக்கள் என்னை தேடி வரும், மக்கள் என்னை விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய அந்த நிர்வாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதுல சபர் செய்யணும், அதுல சுக்குர் செய்யணும், அதுக்காக நான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு அடிப்படையில் நடக்குது. அதே மாதிரி ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாருன்னா தூசிலா மலையில இருக்கிறாங்க, கேட்கிறாங்க யாருன்னா உன்னுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் ரிசுக் கொடுக்குறேன், ரிசுக் நீ தானே கொடுக்குறேன். ஆமா ஆமா மூசா. அப்ப சில பேர் கூடுதல் குறைச்சு கொடுக்குறேன். ஆமா மூசா, நான் எப்படி விரும்பணும் அப்படி கொடுக்குறேன். அவன் தகுதி எனக்கு தெரியும், யாருக்கு எவ்வளவு தாய் சமைக்கிறாங்க, வீட்டுல ஒரு படி சோறு சோறாக்குறாங்க, நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பங்கு வைக்கிறது. இந்த குழந்தை எவ்வளவு சாப்பிடும், இந்த குழந்தைக்கு எவ்வளவு போகும், இந்த குழந்தை எது விரும்பும் எல்லாம் தெரியும் அவளுக்கு. அதனால ஒரு பிள்ளை கடையில கொஞ்சம் சூழ சம்பளம் வச்சிருப்பான், ஒருத்தர் கம்மியா வச்சிருப்பான். அவனை அநியாயக்காரன்னு சொல்ல முடியாது, அவன்தான் அதுதான் நீளம். எந்த பிள்ளைக்கு எவ்வளவு தரணும் அவருக்கு தெரியும். கம்மியா சாப்பிடுற பிள்ளைக்கு நிறைய வச்சு வீணாக்குறது, அதிகமா சாப்பிடுற பிள்ளைக்கு கம்மியா வச்சு அவனை பசியாலே ஆக்குறது, இது அநியாயமாயிருக்கு. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரிஞ்சு செய்யறா பாருங்க. அதே மாதிரி அண்ணா எனக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும். சரி, அப்ப உழைக்கிறாங்களே மக்கள், ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும். சில பேர் கஷ்டப்படுறான், சில பேர் சோம்பேறியா உட்காந்துருக்காங்க. வேலைகளை ஓட்டமா செய்யறவா இல்லையா? சில பேர் ஏசிக்காக உட்காந்துருக்கா, சில பேர் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கா, சில பேர் வெயில கஷ்டப்படுறான், கொடியில இறங்கி வேலை செய்யறான், மனம் வெட்டலாம், வரலாம் போனா, எல்லா விதமான கஷ்டங்களை பட்டு இருக்காங்களே பாக்குறோம். அந்த மாதிரி பூசாவே சில கேட்டாங்க. சில பேர் சிரமப்படுறாங்க. அப்ப சிரமப்படுவதால் அவர்களுக்கு ரிசுக் கிடைக்கிறதா நினைக்கிறாங்களா இருக்கு? அது எப்படி இருக்கு? அதுவும் என்னுடைய ஏற்பாடு பூசா. அவன் உழைக்கிறான் பாருங்க, அதுவும் நான் நினைச்சாதான் உழைப்பான். மூசா திரும்பி பார்த்தா ஒருத்தன் மரம் வெட்டிக்கிறது, தூரத்துல ஒருத்தன் மரம் வெட்டிக்கிறான் வயசான. இப்போ மூசா சில கேட்டாரு, யாருன்னா இப்போ மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அவன் உன்னுடைய நாட்டுக்கு அடிப்படையில் தான் வெட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, அப்ப இது விலங்கு வழியா இருக்காங்க. அப்படியா? இப்ப பாருங்க மூசா பார்த்த உடனே கோடாலை தூக்கி எரிஞ்சிட்டு போய் துணியை விரிச்சு படுத்துட்டான். தலையில கட்டின முண்டாசை விரிச்சு படுத்துட்டான். மூசா பாருங்க, இவ்வளவு நேரம் வெட்டிக்கிட்டு இருந்தான், கோடாலை தூக்கி போட்டு படுத்துட்டான். சரி, இவன் மறுபடியும் அவனை செயல்படுத்த நீ தான் ஆகணும். ஆமா, மறுபடியும் அவனை செயல்படுத்தியா இருந்தான். மூசாவுக்கு இப்ப பாருங்க நல்லா விட்டுறான். மூசாவுக்கு பாக்குறேன் எந்திரிச்சு அந்த முண்டாளத்துக்கு தலையில கட்டிக்கிட்டு அந்த கோடாலை எடுத்து மறுபடியும் வெட்டான். இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் கண்ணுல நீ என்ன போட்ட அது அவன்கிட்ட போய் கேட்க. ஏன்னா நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அதான் நீங்க கொஞ்சம் அழைச்சாதான் உங்களுக்கு புரியும். போய் அவன்கிட்ட கேளு. இறங்கி ஓடினோம். ஓடிட்டு அவன்கிட்ட கேட்டாங்க, பெரியவரே நீங்க கொஞ்சம் மாடி விறகு வெட்டிக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தாங்க. சரி, திடீர்னு கோடாலை தூக்கி எரிஞ்சிட்டு தலையில ஒண்ணு முண்டாசை எடுத்து கீழே போட்டு வச்சு படுத்துனீங்களே, காரணம் என்ன? இல்ல வெட்டிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சிந்தனை வந்துச்சு, என்னடா 40 வருஷமா இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை என்று எனக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு, கோபம் வந்துருச்சு இந்த வேலை வேற. அதனால தூக்கி எரிஞ்சு போட்டு படுத்துட்டேன். இப்ப இவ்வளவு நாள் நம்ம போய் கொடுத்தது யாரு? இப்ப சலிப்பு தப்போட போய் படுத்துட்டேன். சரி, திருப்பி எந்திரிச்சு நீங்க வேலை பார்க்கல, என்ன காரணம்? அவர் படுத்திருக்கும் போது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நமக்கு இதை விட்டா வேலை வேலை தெரியாது, ஏன் உள்ள குட்டிய பட்டினியா கிடக்குமே என்ற சிந்தனை வந்துச்சு. அதனால என் சலிப்பை நவத்திட்டு அதை கொண்டு மறுபடியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு. வெளியில பார்க்கும்போது எப்படி தெரியுது? அவனுக்கு சலிப்பு ஏற்பட்ட மாதிரியும், அவனுக்கு சோம்பல் ஏற்பட்ட மாதிரியும், அவனுக்கு சிரமம் ஏற்பட்ட மாதிரியும், தூக்கி போட்டு அவன் எரிஞ்சு போய் வெறுத்து போய் படுத்த மாதிரியும், திருப்பி அவனுக்கு தெரியும் அவனால எந்திரிச்சு வெட்டுற மாதிரியும் தெரியுதா இல்லையா? இதெல்லாம் அண்ணாவுடைய ஏற்பாடு. இதே மாதிரிதான் நம்முடைய நிர்வாகம். நாம நினைக்கிறோம் எனக்கு இந்த திறமை இருக்கிறதுனால இந்த வேலையை செய்யறேன். அண்ணா சொல்ற திறமையை உண்டாக்குறது நான் மனத்துல. இந்த திறமை இருக்கிற இந்த பிரச்சனை நான் பண்ணதுனால இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். அதை செய்ய வச்சது நான் தான். இப்பவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்குது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் துணியா இயங்கிக்கிட்டே இருக்கு. ஏதோ அல்லாஹ் கையை விட்டு போயிடுச்சு நாம நினைக்கிறோம். முழுக்க ஆதிக்கு அவன் கை வருது. இப்ப நாங்க வண்டியில வந்தோம்,
என் கூட வந்து நண்பர் ஷாஜனா ஓட்டிட்டு வந்தாரு. இப்போ டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து ஸ்டேரிங் அவர் கையில இருக்கு. இப்ப ஸ்டேரிங் அவர் கையில இருக்கும் போது எனக்கு பயம் வந்துச்சா? ஓட்ட தெரியுங்கள் அப்படிங்கிற உட்கார்ந்து. இப்ப நான் நிறுத்தணும்னு சொன்னா நான் நிறுத்தணுமா இல்ல அவரை நிறுத்த சொல்லணுமா? அவர் நிறுத்த சொல்லணும் சொல்லுவார். அப்போ யாருடைய கையில ஸ்டேரிங் இருக்கோ அவரை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து வரணும். அந்த 5 மணி நேரம் அவருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கும். அவர் நிறுத்தணும்னா அவரை தான் நான் சொல்லணும். வேகமா போறதால அவர் தான் நான் சொல்லணும். எதுவா இருந்தாலும் அவரை சார்ந்துதான் நான் இருக்கணும். ஏன்னா ஸ்டேரிங் அவர் கையில இருக்கு. அல்லா சொல்ற இந்த அளவு உனக்கு மூளை இல்லை. துனியா என் கையில இருக்கு, ஸ்டேரிங் என் கையில இருக்கு. மாமின் டாப்பத்தின் இல்லாம ஆசிரியமே நான் செய்தியா ஒவ்வொரு வருஷனுடைய முன்னேற்ற ஸ்டேரிங் வேகம் என் கையில இருக்குங்கிறாங்க. நாங்க ட்ரை பண்றோம். என்கிட்ட நீ கேட்கணும், யாரா இன்னால எனக்கு பிரச்சனை நீ பாதுகாக்கிறது என்கிட்ட சொல்லணும். யாரா இன்னால கொண்டு நீ இடையே காரணம் சொல்ல. நம்ம எப்படி கேட்கிறோம்? யாரா இன்னால கூட எனக்கு உதவி செய்ய நீ ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? உதவி செய்யும் கேளு, நான் கொண்டு வரேன். உனக்கு ஒரு சிரமமா என்கிட்ட சொல்லு, அதுக்கு தகுந்த ஆளை நான் கொண்டு வருவேன். நீ மருந்தை வச்சுட்டு சிவாவை கேட்கிற. யாரா இந்த மருந்தாலும் எனக்கு சிவா கொடு. ஏன்னா கொடுக்கணும்? சிவாவை நீ கேளியா? மருந்து கொடுத்தா மரியாதை சாப்பிட்டு சிவாவை என்கிட்ட கேளு. இந்த டாக்டர் கொடுத்தாலும் நல்லா போவோம், அந்த டாக்டர் கொடுத்தா நல்லா போவாங்க. இந்த இன்ஜினியர் கட்டாம நல்லா இருக்கும், அந்த இன்ஜினியர் கட்டா கீழே வந்துடும். ஏன் ஏற்பாடு? ஏன் ஏற்பாட்டின் அடிப்படையில் துணியா நடக்குதுங்கிறது நீ மறந்துட்டு உன் புள்ள ஏன் ஏற்பாட்டுல வளர்க்கலாம், உன் மனைவி ஏன் ஏற்பாட்டுல வளர வைக்கிறாள், ஏன் ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் ஒன்னா அவன் மதிக்கிறான், ஏன் ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் அவன் உன்கிட்ட உதவி கேட்கிறான். அவளுக்கு நேரடியாக நான் கொடுத்துட்டா உன்னை மதிக்க மாட்டாயா போச்சு. உன்னை அவள் மதிப்பதற்கான ஓமூலியமா ரிசல்ட் கொடுக்குறேன். உன் புள்ள உன்னை மதிக்கணுங்கிறதுக்காக ஓமூலியமா ரிசல்ட் கொடுக்குறேன். ரிசுக்க நான் ஓமூலியமா கொடுக்கறது நீ நாட்டுக்காக அல்ல. உனக்கு ரிசுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறது உன்னை அவர்களுக்கு மதிக்க வேண்டும் என்பதற்காக, ஒன்னால் ஏற்படக்கூடிய சகாயத்தை பார்த்து எந்த அவர்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக. நேரடியா நான் கொடுத்தா நீ குடிச்சாதான் சொல்றது. நம்மளுக்கு அண்ணா வளர்ந்தாமா என் அண்ணாவுக்கு தெரியாத நம்மளுக்கு கட்டி குடிச்சாதான் போவாங்க. பிறவுடைய கட்டுப்பாடு பிறவுடைய மூசாலிசலாவுக்கு எதிரியாமன்னா மூசாலிசலா கடைசியில வந்தாங்க. கடைசி 40 வருஷம் தான் மூசாலிசலாம் பறக்கும். ஆனா முன்னாடி 2000 வருஷம் வாழ்ந்தான். சில கவுல 800 வருஷம் சொல்றாங்க. அப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க. ஒரு நோய் நொடி கிடையாது அவனுக்கு, ஒரு தலைவலி கிடையாது, ஒரு முடி நிறைகள் அவனுக்கு, ஒரு சின்ன ஒரு காயம் கிடையாது, ஒரு தடுக்கில் விழுந்தது கிடையாது, ஒரு பல்வலி ஏற்படுறது கிடையாது. இத்தனை வருஷம் 800 வருஷமோ 2000 வருஷமோ அதான் கேட்கிறான். வச்சிருந்து என்ன காமிக்கிறான்? வாரிய மூசாயை நபி வந்தா இந்த பையன் மதிக்க மாட்டான். காரணம் நான் கடகாசனவன், நான் நினைச்சா எதை செய்வே நினைக்கிறான். முட்டாமை இவனை வாழ வச்சது நான். 800 வருஷமோ 2000 வருஷமோ இவனை வாழ வச்சது நான். இந்த பையன் மறந்துட்டான். இவனுக்கு நோய் நொடி இல்லாம இவனை சலாமத்தா வச்சது நாங்கிறத மறந்துட்டான். ஏன்னா அவன் கை தூக்கினாலே மழை பெய்யும். அவன் வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்க ஊர்ல மழை இல்லாம இருக்கு, கோபுர மழை பெய்யும் சொல்லுவான். அவன் கைக்கு கூட மழை பெய்யும். அந்த மாதிரி அல்லாஹ் அவனுக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். கடைசியில் என்ன சொன்னா? நான் தான் உங்களுடைய ரப்புன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பி அவனை திருக்க பொறுப்படும் நபியவர்கள் அனுப்பலாம். அவனை அழிக்கிறது முடிவாயிடுச்சு. எல்லாருடைய இடத்துல அவனை அழிக்கணும். ஆனா அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு காரணத்தை காரணம் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவனை போய் பண்ண மூசா அலைஹிஸ்ஸலாம் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொல்லை கொடுத்தவன் அல்லாஹ் அப்பதான் அவனுக்கு நோயே கொடுக்குறான். இத்தனை வருஷமா நோய் இல்லாத கடைசியில நோய் வாய்ப்பட்டு போனான். ரொம்ப சிரமப்பட்டான். அப்பதான் சொன்னாலும் அப்படி இருந்தது. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு துறந்துலாம். எல்லாம் செஞ்சா நடந்துச்சு. கடைசியில மூழ்கடிக்கப்பட்டான். எதனாலங்க? எல்லா விதமான வசதிகளும் கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால். நாம் நினைக்கிற எல்லா வசதியும் எனக்கு அல்லாஹ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கொடுத்தா நீ அடிமையா இருக்க மாட்டேன், நீ பல்லேசல் உட்கார மாட்டேன், நீ என்ன தேடி வர மாட்டேன், நீ என்ன என்கிட்ட இஸ்திக்பார் செய்ய மாட்டேன், என்கிட்ட நீ என்ன சந்தோஷப்படுறதுக்காக முயற்சி செய்ய மாட்டேன். உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா எவ்வளவு பிரிந்து பார்க்க மாட்டேன். அப்படி நான் வைக்க விரும்பல. உன்னை சதா ஏன் பக்கம் இருக்கணும்னு ஆசைப்படுற, அதனால உன்னை விலகினமா வச்சிருக்கிறேன். உன்னை சதா ஏன் பக்கம் வச்சுக்க ஆசைப்படுற, அதனால உன்னை தேவையில்லாம் வச்சிருக்கிறேன். உன்னை சதா என் பக்கம் அங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டு
அல்லாஹ்வுக்கு சிரமம் கொடுக்கிறது நம்மளை அடைச்சிக்கிறதுக்காக வந்து நாம முன்னி விளக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சிரமத்தில் இருக்கும். எல்லாருக்கும் சிரமம், யாருக்கும் சிரமம் இல்லை சொல்லுங்க. சிரமம் இல்லாமல் இருந்தால் நாம் பிராமணாக நம்மளாக போயிடுவோம். பணத்துக்காக அப்ப நம்மளுக்கு அல்லா சிரமம் இல்லாம வளர்க்காம இருக்கு. அப்படி நம்மளை வளர்க்கிற பாருங்க அல்லாஹ் வளர்க்குற அல்லாஹ் தெரியுதா. நம்ம பார்த்தோம் நம்மளுடைய பெற்றோர் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதை பார்த்து அண்ணாவே இறங்கணும். யாருன்னா இந்த சிரமங்களுக்கு அவர்களுக்கு பகரமா நீ கூலி கொடுக்க போற. ஆனா இவர்கள் எப்படி என்னை பராமரிக்கிறார்களோ இந்த மாதிரி கண்ணு கருத்துமா நீ என்ன பராமரிக்கிற எல்லாம் மப்பத்து வரணும். ஆக அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கம் அடிமையாக வாழ வேண்டும். அடிமைத்தனம் நமக்கு அடிமைத்தனம் இல்லை. அந்த வாழ்க்கை உண்மையிலே வீணான வாழ்க்கை, குட்டிச்சாராக நம்முடைய வாழ்க்கை வீணாக்க அந்த ஒண்ணு போதும். அடிமைத்தனம் வேணும், எல்லாருமே அடிமைத்தனம். நீ அரசனாயிரி அல்லா சொல்ல, நீ ஏழையாயிரி சொல்லல, நீ அரசனாயிரி ஆனா அடிமை என்பதை மறந்துடாத. நீ செல்வந்தனாக இரு ஆனால் அடிமை என்பதை மறந்துடாத. நீ ஊருக்கு முக்கியஸ்தனா இருந்திருப்போ அடிமை என்பதை மறந்துடாத. உன் மனைவிக்கு புருஷனா இருந்திருப்போ அடிமையா இருக்கிறத மறந்துடாத. உன் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்துச்சு ஆனா அடிமை என்பதை மறந்துடாத. உலகமெல்லாம் உன்னை புகழ்ற மாதிரி நீ இருந்துச்சு ஆனா அடிமை என்பதை மறந்துடாத. அடிமை என்பதை மறக்க அனுமதியே கிடையாது. அதாவது நாம் அடிமை, எல்லாருக்கும் அடிமை. அப்படின்னா அடிமை அடிமைன்னு சொன்னா நாம தப்பா வழங்கிக்கிறோம். அடிமைனா மனப்படாத அடிமைக்கு சிஸ்டம் வந்துச்சு. ஏற்கனவே முகலாய மன்னர் காலத்துல அடிமைகள் சிஸ்டம் வந்துச்சு. அடிமைனா என்னங்க, அவன் உழைக்கணும் இவன் திங்கணும். எனக்கு ஒரு அடிமை இருந்தா அவன் உழைச்சு கொண்டு வரணும், நான் உல்லாசமா திங்கணும். அதுக்கு பேர் அடிமை தான். ஆனா அண்ணாவுடைய அடிமை அப்படி இல்லை. நீ அடிமையா இருந்தது அர்த்தம் உனக்கு என்று எதுவும் இல்லை என்று இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது. என் மனைவி மக்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள். என்னுடைய உடல் அல்லாவுக்கு சொந்தம், என்னுடைய ரூப அல்லாவுக்கு சொந்தம், என்னுடைய அன்பு அல்லாவுக்கு சொந்தம், என்னுடைய வாழ்வு அல்லாவுக்கு சொந்தம், எல்லாம் என்னுடைய திறமை அல்லாவுக்கு சொந்தம். என்ன பார்த்து அந்த பார்க்கக்கூடிய நான் பார்க்கிறேன் அந்த பார்வை அல்லாவுக்கு சொந்தம். நான் கேட்கிறேன் இந்த செவி அல்லாவுக்கு சொந்தம். நான் உணர்கிறேன் நுகர்கிறேன் அந்த நுகர்வுகள் அல்லாவுக்கு சொந்தம். நான் ருசிக்கிறேன் இந்த நாட்டு அல்லாவுக்கு சொந்தம். எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம். எனக்கு என்ன எதுவுமே இல்லை, எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம். சமாளத்தி வந்தாலும் வானபூமியில உள்ள ஒவ்வொரு வருஷம் அல்லாவுக்கு சொந்தம். நீ உன்னுடைய உடம்பு அல்லா சொந்தம் இல்லையா, உன் மனைவி அல்லாவுக்கு சொந்தம் இல்லையா, உன் புள்ள அல்லாவுக்கு சொந்தம் இல்லையா? அந்த கண்ணோட்டத்துல பாரு. அல்லாவுக்கு சொந்தமான வஸ்துவை நான் பராமரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படை பாரு, கண்ணியமா வந்துக்கிறேன். உன் மனைவி அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு ஞாபகம் அது, அல்லாஹ்வுடைய சொத்து அது. நீ கண்ணு கருத்துமா நடந்துக்க கூலி அல்லாஹ் தருவான். நான் கூலி அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம், அதனால நமக்கு இஸ்ஸத்து கிடைக்க மாட்டேன். கூலி அவர்கிட்ட எதிர்பார்க்கும் காலம் எல்லாம் இஸ்ஸத்து கிடைக்காது. கூலிய பிள்ளைகளை எதிர்பார்க்கும் காலம் எல்லாம் இஸ்ஸத்து கிடைக்காது. கூலிய தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் காலம் எல்லாம் இஸ்ஸத்து கிடைக்காது. கூலி அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் நபியவர் வழிமார்கள் சொன்னாங்க, என்னவா ஒருமொழி வச்சிருக்கா, நான் இந்த சேவை செய்வது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக. நான் உரியது மீண்டும் ஜஸாவலா ஷுக்ரன், ஓட்ட ஒரு ஏதோ ஒரு பாடம் வாங்கிக்கிடணும், அதுக்கு நீ எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இதை செய்யல, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க செய்யறோம். அப்ப நீ தகப்பனா இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்து, நீ மகனாக இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்து, நீ வியாபாரியாக இது அல்லாஹ்வை திருப்திப்படுத்து. அல்லாஹ்வை திருப்திப்படுத்து, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய முறைகள் அது. அப்ப சதா உன்னுடைய உள்ளத்துல அதாவது ஒரு மனிதன் வேலை செய்யறான், தான் மனைவி மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சிரமப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், தான் மனைவி மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக. அந்த கஷ்டங்களை அவன் லேசாக்கி எடுத்துக்கலாம், பரவாயில்ல போனா போயிட்டு போதும், என் மனைவி மக்கள் நல்லா தான் போதும். அப்போ அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் திருப்தியானா போதும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது நம்முடைய விருப்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பேர் அடிமைத்தனம். நம்முடைய விருப்பத்துக்கு பகரமாக அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாருங்க, அதுக்கு பேர் அடிமைத்தனம். தூங்குற உனக்கு ஆசையா இருக்கு தூங்குறதுக்கு, அல்லாஹ்வுடைய விருப்பம் எந்திரிச்சு எடுத்து விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடு. நீ சாப்பிடுற ஓ ஆசைதான் சாப்பிடணும், அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கா பாரு, சாப்பிடு ஹலால் ஹராம பார்த்து சாப்பிடு. என் ரப்பு சொல்லியிருக்கான், குழு வசரப்பு சாப்பிடுறதை குடிக்க சொன்னா வலா துஸ்ரிஃபு வீணாக்காதீங்க சொல்லியிருக்கான், அதுதான் நான் சாப்பிடுறேன். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடு. நீ அடிமையா இருக்கு, உன்னை அடிமையா சாப்பிட வேணாம், பட்னியா கடந்து அல்லாஹ் சொல்றேன். நல்லா ஒண்ணுமே சந்தோஷமா இருக்கு, மனைவி மக்களை அனுபவிச்சு பிள்ளைகளோட சகோதரமா இருக்கு, செல்வ செழிப்போடு இருக்கு, அடிமையா இருக்கு.
இந்த விஷயத்துல நாம் தவறு நாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல அடிமையா இல்லாம, அடிமைத்தனம் என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்று. அதை நாம் கையில் எடுப்போமையானால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான வெற்றிகளை வந்து தந்தருள்வான். எனவே அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வை பற்றி கேட்க, அவனுடைய ஹபீபுடைய இந்த மாசம் வருகிறது, அதை வரவேற்பதற்கு அல்லாஹ் ஒன்று கூடினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.